திரு கே அண்ணாமலை IPS அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு சரித்திர சாட்சியாக நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு அற்புதமான பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லோரும் கூட பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய தேர்தல் நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தோம். நம்முடைய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்தோம். தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய கஞ்சா புழக்கத்திலிருந்து நம்முடைய மாணவ செல்வங்களை, இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது என்று கவலையில் இருந்தோம். அந்த நாள் இப்பொழுது வந்துவிட்டது. உலகத்தினுடைய நண்பனாக, விஸ்வ பந்துவாக, உலகத்தினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய, ஒப்பற்ற பார் போற்றக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இன்று நம்மோடு இருக்கின்றார்கள் கோயம்புத்தூர். இன்று நமக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து, உத்வேகத்தை கொடுத்து, அடுத்த 3 நாட்களும் கூட கண் துஞ்சாமல் பணி செய்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிந்து மே 4க்கு பிறகு இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழக மக்களுக்கு அளித்து அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களுடைய நலமும் வளமும் பெருகட்டும் என்று எல்லோரும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மேடையில் நம்மோடு மத்திய இணையமைச்சர், அவிநாசி தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை ஐயா டாக்டர் எல் முருகன் அவர்கள் இருக்கின்றார். நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக சாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். இந்த கொங்கு பகுதியில் 23 தொகுதிகளுக்கும் கூட ஒரு தளபதியாக, கொங்கலை எப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை இல்லை என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் SP வேலுமணி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, உங்களுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடியவர், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, மேடையில் இந்த தலைவர்களோடு நம்முடைய கொங்கு மண்டலத்தில் 23 தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்களும் கூட மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவரோடு அமைந்திருக்கின்றார். மதுராந்தகத்தில் ஆரம்பித்தோம், கட்சிகளாக இருந்தோம், கூட்டணி அமைத்தோம், மதுரைக்கு வந்தோம், ஒன்றாக இணைந்தோம், திருச்சிக்கு சென்றோம், மக்களுக்கு நாம் என்னவென்று சொன்னோம், நாகர்கோவில்ல நம்முடைய வலிமையை காட்டினோம், கோயம்புத்தூரில் வெற்றிக்கான பறைசாற்றலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்தில் ஆரம்பித்த நம்மோடு தேர்தல் காலம் முழுவதும் நம்மோடு மதுராந்தகத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை நம்முடைய கையை பிடித்து வழிநடத்தி இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பது நமக்கு தெரியும். இந்த தேர்தல் என்பது ஒரு குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்றோம், சட்டம் ஒழுங்கை சரி செய்கிறோம், கஞ்சா புழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்துறோம், தமிழகத்தில் ஏழை மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வருகின்றோம். புரோக்கர், மிடில்மேன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நிறுவப் போகின்றோம். குழந்தைகள், பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆட்சியை மே 4 தமிழகத்தில் பார்க்க போகின்றோம். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு வாக்கை கூட ஒரு தமிழன் தமிழகத்திலே நாம் அளிக்கக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யார்? 2009 குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது இந்தியாவுடைய முன்னோடியாக அன்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அருமை சொந்தங்களே, அதே போல 2016 பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? அன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இருவரும் பெண்களுக்காக எப்பொழுதும் தன்னுடைய ஆட்சியில் அவர்களை மையப்படுத்தி ஆட்சி நடத்தியிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நேற்று பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக 2029 பாராளுமன்ற தேர்தலில் 33%
இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த மசோதாவை தோற்கடித்தது யார்? காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும். அருமை சொந்தங்களே, தமிழின விரோதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கும் விரோதியாக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியும். தமிழகத்தினுடைய எம்பி அதிகப்படுத்தி 39 இருந்து 59, தென்னிந்தியாவினுடைய எம்பி 129 இருந்து 195, விகிதாச்சார அடிப்படையில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாம், எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை. இந்த சரித்திர மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்பாக, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களுடைய குரலை நசுக்க முயற்சித்த 2 கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு வாக்கை கூட அளிக்க கூடாது. அருமை சொந்தங்களே, ஒரு போர்படை தளபதிகள் போல நாம் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்த 3 நாட்கள் நமக்கு முக்கியமான நாட்கள். களத்திலே நாம் இருக்க வேண்டும், கண் துஞ்சாமல் பணியாற்ற வேண்டும். ஒரு வாக்கையும் கூட இரட்டை இலைக்கு, நம்முடைய தாமரைக்கு, நம்முடைய குக்கர் சின்னத்திற்கு, நம்முடைய மாம்பழத்திற்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தலைவர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கட்சி நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்படி எழுச்சியோடு நாம் இங்கே வந்திருக்கின்றோமோ இதே எழுச்சியோடு அடுத்த 3 நாட்களும் கூட நாம் பணி செய்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் இது எப்பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது என்கின்ற தீர்ப்பை ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தீர்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு, பரிவோடு, பாசத்தோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுப்பதற்காக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்க கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி எடுங்க, டார்ச் ஆன் பண்ணுங்க, அதை பிரதமருக்கு காட்டுங்க. தமிழகத்தினுடைய இருட்டாட்சியிலிருந்து வெளிச்சம் வேண்டும் என்று காட்டுங்கள். மக்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று காட்டுங்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருட்டாட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் எல்லோருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமை சொந்தங்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய லைட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, நம்முடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் காட்டி உங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் 23 வெற்றி வேட்பாளரும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று 23 குரல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒலிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை நான் கும்பிடக்கூடிய சிவனை வேண்டிக் கொள்கின்றேன். நாம் எல்லோரும் சேர்ந்து அதை சாத்தியப்படுத்துவோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்தே தீர